அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா அம்மன் கோயில்ல தான் நம்ம வந்துட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்துட்டு எலுமிச்சம்பழங்களை வந்துட்டு நம்ம கோர்த்து மாலையை அணிவிப்போம். இது மாலை கணக்கு வந்துட்டு 11, 21 இந்த கணக்குப்படி தான் நம்ம வந்துட்டு ஒற்றைப்படை கணக்குல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவோம். அத மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கங்குடி மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காண்டி 21 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை வாங்கும் போது கொஞ்சம் நல்ல எலுமிச்சம்பழமா, அந்த கருப்படிச்சு இல்லை ஏதாவது இந்த கீரல் அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுத்தமான ஒரு பார்த்தாலே கொஞ்சம் நல்ல எலுமிச்சம்பழமா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கோங்க. ஆனா எலுமிச்சம்பழங்கள் ஒற்றைப்படையில தான் இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வெறும் தண்ணி, அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து நல்லா கலக்கிட்டு ஒவ்வொரு எலுமிச்சம்பழமா எடுத்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க இருந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஸோ அதனால நல்லா அதை சுத்திப்படுத்துறதுக்காக வேண்டி எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நான் ஊசி நூல் வந்துட்டு கோர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு கோர்த்துக்கோங்க நூலை. இப்போ நம்ம இது பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். அது நல்லா வந்துட்டு சுத்தமா கழுவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே வந்துட்டு எடுத்துட்டு ஊசியும் நூலும் கோர்த்து வச்சிருக்கிறதுல ஒன்று ஒன்றா பொறுமையா பண்ணுங்க. அந்த 2 பகுதியும் வந்துட்டு இருக்கும், 2 மொனை மாதிரி இருக்கும். அது 2லயும் நம்ம பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு வச்சுட்டு நடுவுல இருக்கிற அந்த சென்டர் ஆஃப் த இதுலதான் வந்துட்டு நடுவுல இருக்கிறதுலதான் ஊசி ஊத்தி கோத்து நம்ம வந்துட்டு மாலை கட்டணும். இது கொஞ்சம் பொறுமையாவே நீங்க பண்ணுங்க. ஏன்னா என்னென்னமோ நம்ம பண்றோம், நம்ம சாமிக்கு பண்ணக்கூடியது. அதனால பொறுமையா நிதானமா எந்த அவசரமும் இல்லாம நிம்மதியா மனசார உட்கார்ந்து சாமியை வேண்டிட்டு நம்ம பண்ண 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 நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ ஒரு காரியத்தையும் நினைச்சு நம்ம வந்துட்டு இதை கோக்க நம்ம வீட்டுல இருக்கிற அவ்வளோ கஷ்டமும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு வந்துட்டு தெளிவான ஒரு இதுல வந்துட்டு நம்ம இதை பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இதை பண்றோமோ அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். ஸோ வந்துட்டு நம்ம செய்யற காரியம் வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சு நம்ம பண்ண அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இது கிடைக்கும். நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுதான் இதை போடணும்னு கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது மனசுக்கு சரியில்லைனா கூட இந்த மாதிரி மாலைகள் அணிவிச்சா நம்ம அம்மனுக்கு கொண்டு போய் செலுத்தினா அவ்வளோ ஒரு மன நினைவா இருக்கும்.
இப்போ நம்ம மாலை கோத்தாச்சு. மாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.